இன்றைக்கி நம்ம பொடி இட்லி தயாரிக்கலாமா? முதல்ல பொடி இட்லி தயாரிக்கிறதுக்கு இட்லிகளை தயாரித்து வச்சுக்கலாம். இந்த இட்லிகளை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி பிக் க்யூப்ஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா நம்ம கட் பண்ணி வச்சதான அந்த இட்லி க்யூப்ஸை இந்த வாணலியில் அந்த நெய்யில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கலாம். மிதமான சூட்டில் அந்த நெய் எல்லா இட்லி பீசஸ்லேயும் கோட்டாகணும். ஸோ இப்போ நம்ம நெய்யில் வறுத்ததான அந்த இட்லி க்யூப்ஸை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லிலேயே உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு உப்பு சேர்க்கலை. அதே வாண்டிலே கொஞ்சமாக இதயம் நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தோன்னாக்கா ஒரு நல்ல வாசனை கிடைக்கிது பொடியெல்லாம் வறுக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே அதில் மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக செய்யக்கூடியதான இட்லி மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் செய்யக்கூடியதான அந்த எள்ளு பொடி, நல்ல ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, உப்பு நான் சேர்க்க போகிற காய்களுக்கு தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா இந்த பொடிகள்லாம் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன பீசஸாக அரிஞ்ச பூண்டு, இந்த பொடிகள்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கின உடனே நம்ம சேர்க்கலாம். அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொடிகள்லாம் இப்போ நல்ல எண்ணெயில் ஒரு வாட்டி வதங்கிடுச்சு. ஃப்ளேவரிங் த ஆயில் சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போது அந்த பூண்டு துண்டுகளை சேர்த்துருக்கேன். பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்க்குறேன். நல்ல வெங்காயத்தை இந்த பொடிகளோடு சேர்த்து இந்த பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி விழுது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடி இட்லிங்கிறது. நல்லா வாஷ் பண்ண ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா இதை மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு வெங்காயமும் இப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்சதான அந்த இட்லி துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா அந்த காயெல்லாம் எல்லா இட்லி துண்டுகளையும் போட்டாகிற மாதிரி மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி வதங்கி வர்றதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம இந்த வதக்கியதான இந்த இட்லிகளை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது வாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுத்த கடலை, அதாவது பீனட்ஸ், அது 1-2 நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு 1-2 பிடிச்சா அது கிடைக்கிறது நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக எள்ளுப்பொடியை போட்டு ஒரு பெரட்டிட்டு அந்த வறுத்த கருவேப்பிலையையும் இது மேலே போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கல, ஏன்னா நான் உப்பு சேர்த்த கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சதான அந்த இட்லி வதக்கல் மேலே இந்த பீனட்ஸை தூவி சர்வ் பண்ணோன்னாக்கா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான பொடி இட்லி தயார்.